கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்லும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். ஐயா, தேவானே உம்மை துதிப்பேன். உபராபா உபராபா உபரபரா உப்பரபா உபரபரா உபரகசபரபரபரா. பலவீனன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். உபிராபா உபிராபா உபிரபரா உப்பரபா உபரபரா உபசபரபரபரபரா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. அமரபா அமரபா அமரபரா அப்பரபா அப்பரபரா அபசகரகரகரகரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். ஐயா, பூரண சுகமாக்கினீர். உபிநாரா 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 அப்பரபா அப்பரபரா உகசகரகரகரகரா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஐயா, சாத்தானை ஜெயித்து விட்டீர். அல்லூராபா அல்லூராபா அல்லூராபரா அப்பரபா அப்பரபரா அபசகரகரகரகரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா, விவரிக்க முடியாதையா. மலராரா 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 மக்கராரா மகரகரா மகசகரகரகரகரா. எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டானியல் ராஜேஷ் பிரைஸ்லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட், லீலா அம்மாள் பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், பாலசுந்தரி பிரைஸ்லாட். வாசிப்போம். 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:15. ஆகப்பட்ட எவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்தவனும் பட்டயத்தினாலே விழுவான். தேசத்துக்கு திரும்ப ஓடி போறாங்க. போற நேரத்தில் என்ன நடக்குது? இதுல அகப்பட்ட எவனும் அப்படின்னு சொல்லி தமிழ் பைபிள் இருக்கு. எங்களுக்கு எவரி, எல்லோரும், எல்லோரும் எவரி. எவரிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கிரேக்க வார்த்தை. பாஸ், P-A-S, பாஸ். எவரி, P-A-S, பாஸ். எவரி, எவரி ஒன், ஒன்று கூட இல்லாமல் இருக்காது. இது கிரேக்க வார்த்தை. புதிய பாட்டில் பார்க்க போயிடும். மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம் ஒரு ஓமையாக சொல்றார் ஆண்டவர். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம், ஒரு மரம் கிடையாது, எல்லாம் ஆண்டோடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. நம்ம கனி கொடுக்கணும். நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் கனி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசிரியர் என் கண்ணால் பார்த்துருக்கேன்.
ஊழியம் செய்கிறவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும் வித்தியாசத்தை நான் காட்டுங்க. அதுபோல கனி கொடுக்காத எல்லா மரங்களையும் ஆண்டவர் வெற்றி பெற்றுவார். அதில் சந்தேகமே கிடையாது. அதான் பாஸ். இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்கோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோகத்திலும் அப்பமிருந்து உறுதியாய் தரித்து நின்றார்கள். 40 எல்லோருக்கும் பயம் உண்டாச்சு. பாஸ். அவனுடைய அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டவர் அறியாதவங்களுக்கு என்ன வந்து பயம் வருது. இது அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 20வது வசனம். 27:20. யூரோக்ளியான் புயல்ல என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. அநேக நாளாக சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றினாலும் மழையினால் எடுத்துக்கிறீர்கள். இனி தப்பிப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையாக அற்று போயிட்டு. முழுமை 100% போயிடுச்சு. முழுமைனா பாஸ், எல்லாம் போயிடுச்சு. இன்னொரு வார்த்தை பார்ப்போம். லூக்கா 16:16. லூக்கா 16:16. பாஸ். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியமும் யோவான் வரைக்கும், அதாவது இது பழைய ஏற்பாடு லா, சட்டத்தை பொறுக்க சொல்றாங்க. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. யாவரும் பலவந்தமே அதில் பிரவேசம். யாவரும் பாஸ். இப்ப உங்களுக்கு நான் ஒரு நெகட்டிவ் காட்ட போகிறேன். எதிர்மறையான ஒரு வார்த்தை. நம்ம நெகட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா இந்த பாசிட்டிவ் ஒரு டெப்த் நமக்கு புரியும். இந்த நெகட்டிவ் நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு 9வது அதிகாரம் 44வது வசனம். மார்க்கு 9:44. நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புழு சாவாமல் இருக்கும். அக்கனி இருக்கும், அங்க இருக்கிற எல்லா புழுவும் சாகாம இருக்கும். எல்லாம் நெகட்டிவ். ரைட். இப்ப 2வது ஒண்ணு பார்க்க ஹெப்பாஸ். இந்த முதல் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். அப்பதான் அந்த ஹெப்பாஸ்ங்கிறது என்னன்னு புரியும். இந்த ஹெப்பாஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரென்த்லயே அடுத்த ஒரு காரியம். ஸ்ட்ரென்தன் ஃபார்ம், ஆல், ஹோல், ஆல் டுகெதர், எல்லாம் சேர்ந்துங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னா, இந்த பாஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன். 2வது ஹெப்பாஸ். HAPAS. ஹெப்பாஸ். பாஸ், ஹெப்பாஸ். ஸ்ட்ரென்தன், ஆல். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 16வது வசனம். சுற்றுமுள்ள பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகள் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். இது என்ன ஒரு வித்தியாசம் நான் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்தியாசமான நோய்கள் இருக்குங்க எல்லாரும். வேறு ஒரே டைப் வேறு. ஒரே டைப்பா இருந்தா பாஸ். ஆனா டிஃபரெண்ட் டைப்ல இருந்து எல்லாருங்கிறதுக்கு ஹெப்பாஸ். இன்னொரு வசனம் உங்களுக்கு பார்ப்போம். மார்க்கு 5வது அதிகாரம் 25வது வசனம். 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியரால் மிகவும் அநேக வைத்தியர் கூட்டம் எல்லாம், ஆனா டிஃபரெண்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதான் பாஸுக்கும் ஹெப்பாஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. 2வது இந்த வார்த்தை பார்க்க போகிறோம். 13வது அதிகாரம் 15வது வசனத்துல, அகப்பட்டவன் எவனும் குத்துண்டு சேர்ந்திருந்ததை பட்டயத்தினாலே விழுவான். இதுக்கு என்ன ஒரு வார்த்தை இருக்குன்னா, strengthen from thirst, THRUST,
Balo, throw. Balo, throw. B-A-L-L-O மேல வரணும். Balo, balo. ஒரு பால தூக்கி எறிறதுதான் balo. Throw. Throw to a force. இதுவும் கிரேக்க வார்த்தை. மார்க்கு 12வது அதிகாரம் 42 வசனம். மார்க்கு 12:42. ஏழையான ஒரு விதை ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால் கையை விட்டு போய் சாயங்காலம் உள்ள விழுகுது. தூக்கி எறிகிறது மாதிரி இதுவும் கீழே போடுறா, அது உள்ள போய் விழுகுது. 2 காசை உள்ள போடுறா. பாலோ. இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, ரெப்டியோ. ரெப்டியோ உங்களுக்கு எழுதி காமிச்சிடும், எழுத விட்டுருச்சு. H-I-P-T-O. ரெப்டியோ. கடைசியில் எழுதியிருக்க பாருங்க, ஒரு கட்டம் போட்டு வச்சிருக்கேன். R-H-I-P-T-O. ரெப்டியோ மேல ஒரு குரல். இந்த ரெப்டியோ அப்படின்னா த்ரோ டவுன் ஃபோர்ஸ். அது சும்மா போடுறதுக்கு பேலோ, வித் ஃபோர்ஸ் அதுக்கு ரெப்டியோ. எடுத்துக்கலாமா? லூக்கா 4வது அதிகாரம் 35. லூக்கா 4:35. அதற்கு இயேசு, நீ பேசாமல் என்னை விட்டு போ என்று அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்கள் நடுவிலே விழத்தள்ளி ஒரு ஃபோர்ஸ், ஒரு விதவை காசை போடும்போது அதுக்கு பேலோ, ரெப்டியோ ஒரு நடுவில் ஒரு ஃபோர்ஸ். இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்ளும் போது இந்த ஒரு விசேஷமான ஆசீர்வாதம். எப்படி ஒரே வார்த்தையை நம்ம தமிழ் வாசகம் எல்லாம் போட்டு கீழே விழுகுது, ஆனால் அதில் 2 வித்தியாசமான காரியத்தை நம்ம பார்க்கணும். சரி, கடைசியாக நான் பார்த்து இது முடிக்க போயிடும். அது பட்டயம், ஸ்வாட். ஸ்வாட் 2 காரியம் இருக்குது. மக்காரியோ, மக்காரியோ, MACHARIA, மக்காரியா, மக்காரியா. இந்த மெக்காரியாங்கிற என்னன்னா ஷார்ட் ஸ்வாட். வீட்டில் வச்சிருக்கிற கத்தி இருக்கும், காய்கறி வெட்டுற கத்தி. அப்போ முந்தைய அருவாமனை இருக்கு, இப்போ அருவாமனை யாரும் யூஸ் பண்ணுறது கத்தி, ஷார்ட் நைஃப். இந்த ஷார்ட் ஸ்வாடை நீங்கள் மத்தேயு 26வது அதிகாரம் 26:47. 26:47. திரளான ஜனங்கள் பட்டயத்தையும் தடியில். இந்த பட்டயங்கிறது ஷார்ட் நைஃப். 51வது வசனம். அப்பொழுது இயேசு இருந்தவர்களில் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி, மீன் பிடிக்கிறவங்க வச்சுக்கிற கத்தி, அந்த மீனை கட் பண்றதுக்கு சின்ன கத்தி வச்சிருப்பாங்க, அந்த கத்தி பிரதான ஆசிரியருடைய காதை வெட்டிட்டான். வேலைக்காரன் மல்கோஸ் காதை வெட்டிட்டார். 52 ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் மக்காரியாவை, அப்படிதான் சொல்ற, மக்காரியாவை பட்டயத்தில் திரும்ப போடு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிதுவான், மக்காரியாவை எடுக்கிறவன் மக்காரியாலே செத்துக்குவான். இதையே ஒரு ஓமையாக நம்ம பார்க்கலாம். மத்தேயு 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு இந்த மெக்காரியாவை ஒரு உதாரணமாக ஓமையாக சொல்கிறார். மத்தேயு 10வது அதிகாரம் 34வது வசனம்,
பூமி மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதுங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். ஓமையாச்சு. சரி, இல்லை லாங் ஸ்வாட் இருக்கு. அதுக்கு என்ன இருக்குன்னா பீம் ராம் பேயா ராம் ஆர் ஹெச் ஓ ராம் PHAIA RHOM ராம் பி பி யா ராம் பேயா RHOM ராம் பேயா PHAIA ராம் பேயா. இது ஒரு பெரிய பட்டை ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ஒரு ஓமையாக நீங்க பார்க்கலாம். இது லூக்கா 2வது அதிகாரம் 35வது வசனம் ஒரு ஓமையாக பார்க்கலாம். லூக்கா 2:35 மரியாதை பார்த்து ஒரு திருக்குறளாக சிமியன் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு ஆத்மாவை ஒரு பட்டையும் உருவி ஓமை. இந்த பட்டைங்கிறது ராகாம்பியான்னு சொல்றாரு. கடைசி ஒரு வசனத்தை வாசி நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்துதல் இருங்க 2வது அதிகாரம் 35வது வசனம் 2:35 சரி. வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 8வது வசனம் பார்த்துட்டேன். வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 8வது வசனம் ராஃபியா ஆறு 8 வாசிக்கிறேன். நான் பார்த்த பொழுது இது அந்தி கிறிஸ்துவ குறித்து பார்க்கிறோம். நான் பார்த்த பொழுது இதோ மங்கின நேரமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இந்த மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாகினாலும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அழிவு பட்டயம். சரி, இப்ப நம்ம லாங்குவேஜ் நம்ம பார்க்க இருக்கிறோம். லாங்குவேஜ் பார்த்தாச்சு, வார்த்தைக்குள்ள வருகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவத்தை நம்ம திரும்ப வாசிக்க போயிடும். என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 13:15 அகப்பட்டவன் எவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்தவர்கள் பட்டயத்தினர். இது நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு இட்ஸ் காட்ஸ் பிளான் அப்படின்னு ஏசாயா. இது தேவனுடைய திட்டம், மனுஷர்களுடைய திட்டம் கிடையாது. ஏசாயா 14வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆனாலும் நீ ஆதாளமான பாதாளத்திலே தள்ளுண்டு போ நாய். எல்லாருக்கும் ஒரு உயர்வு தான் பிடிக்கும். என்னை எல்லாரும் நல்லா ஒரு போதகர்னு சொல்லணும், ஒரு நல்ல பெண் அப்படின்னு சொல்லணும், இத மாதிரி ஒரு பொண்ணை நீங்க பார்க்கவே முடியாதுன்னு சொல்லணும். எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கும். ஒரு இன்ஜினியர்னா நான் தான் நம்பர் 1 இன்ஜினியர்னு ஆசை இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்னா இந்த தேசத்தை கிளியர் பண்றதுக்கு பாதாளத்துல தள்ளி விடுகிறார். தள்ளி விட்டு அது எல்லாரும் பார்க்கிறாப்ல செய்கிறார். 16வது உன்னை காண்கிறவர்கள் ஒருத்தன் ஆண்டவர் தள்ளி விடுறாரு. எல்லாரும் பார்க்கும்படியாக காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து, எங்க உற்று பார்த்து இவனால எப்படியா விழ முடியும், இவ்வளவு ஒரு டாப்ல இருந்தானே அப்படின்னு இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜின. அப்ப இவனுடைய பாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியை தத்தளிக்க செய்யறான்னு, ராஜ்யங்களை அதிர செய்யறான், உலகத்தை வனாந்திரமாக்கி நகரத்தை அழித்து. எல்லாத்துக்கும் காரணம் பாவம், பெருமை. இது சாத்தானுடைய பெருமை. இந்த பெருமையோட குத்துண்டு விழுந்தான்ங்கிற ஒரு வார்த்தையை நீங்க புரிந்து கொள்றதுக்கு பைபிள் ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 14 18-14.
இப்ப அப்சலோம் தகப்பனார் தாவீது எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது அதிகாரம் 5வது வசனத்துல ராஜா யோவா அபிசா ஈத்தான் இந்த 3 பேரும் கேப்டன் நோக்கி பிள்ளையாண்டானாகி அப்சலோம் ஒரு அட்டாச் பண்ண கொடுக்குறேன். வெறும் அப்சலோம்னா எங்களுக்கு சரியா காதல் அவ்வளோன்றீங்க. பிள்ளையாண்டானாகி அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாக நடப்பீங்கள் என்று கட்டளையிட்டு, இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிக்கு கட்டளையிட்டாலும் ஜனங்கள் எல்லாரும் கேட்டார். சீக்கிரட்டா கிடையாது. ஆண்டவர் எப்படி எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாரோ அந்த மாதிரி ஓப்பனா சொல்லிட்டார். ஆனாலும் காட்ஸ் பிளான் தகப்பனுக்கு விரோதமா இருந்தார். அதனால எப்படி குத்துண்டு செத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 வருஷம் அப்பொழுது யோவா நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தான் கையிலே 3 வளையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் கர்வாலி மரத்திலே தொங்கையிலே அவளை நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவா 10 பேர் அப்சலோமை வந்து அடித்து கொண்டார். பெருமை, எனக்கு முடி நிறைய இருக்கு, நான் என் தகப்பனாரை துரத்து விட்டுருவேன், நான் தான் சீட்டுக்கு வருவேன் சார். இல்லை தேவனுடைய சித்தம் வந்து அவர் செய்து கொடுப்பார். அப்ப இதுதான் ஆண்டோடைய பிளான். இது ஒரு நபரை காமிச்சிட்டு இதே மாதிரி இன்னொரு நபரையும் பார்க்க போறோம். அதே 2 சாமுவேல் 17வது அதிகாரம் அகிதோப்பேல். இந்த அகிதோப்பேல் தாவீதோட ரொம்ப க்ளோஸ் ஒரு அட்வைசர். அட்வைசர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலோசனை சொல்லுவாங்க, அவங்களுக்கு பயங்கர நாலேஜ் இருக்கும். அவங்க சொல்ற ஆலோசனையின்படி தான் ராஜா அதை கன்சிடர் பண்ணணும். இப்ப ஜம்ப் பண்ணி அப்சலோம் கூட போயிட்டார். 2 பேர் ஆலோசனை சொல்றாங்க. அப்சலோமுடைய ஆலோசனை தி பெஸ்ட். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது நம்ம பின்னோக்கி போயிட்டே இருப்போம், காட்டு வழியா போயிட்டே இருப்பார். ஆனா ஒரு டிஸ்டன்ஸ்ல நம்ம கவர் போயிட்டு இருக்கோம், பெரிய கூட்டம், ஆனா பின்னாடி இருக்கணும், ராஜாக்கு தெரியக்கூடாது. ஒரு ஸ்டேஜ்ல டயர்டாகி அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. டயர்டானது அவரால் நடக்க முடியாத அளவு சோர்ந்து போற அளவு நம்ம பைய வெயிட் பண்ணணும். எப்ப அவர் உட்கார்றாரு அதான் நான் போய் அவரை கொத்தி கொள்ளுவேன், நீங்க எல்லாம் அனுப்பிச்சிடணும் வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஆனா ஆண்டவர் அந்த அகிதோப்பேலுடைய ஆலோசனை பெஸ்ட் ஆலோசனையை அதான் பண்ணிவிட்டார், கேன்சல் பண்ணிட்டு எந்த ஆலோசனை கொடுத்தானோ அவனை ஆண்டவர் என்ன செய்ய வைத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 23 வசனம் அகிதோப்பேல் தன் யோசனை எப்படி தன் யோசனை இல்ல மனுஷன் யோசனை எல்லாம் ஆண்டவர் அதான் பண்ணுவார்கள். அந்த சம்பவத்தை காட்டுறது கண்டபடுத்து தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் ஊர்ல இருக்க தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டுக்காரங்களாம் ஒழுங்குபடுத்தி ஆலோசனைக்காரன் பார்த்தீங்களா, அதனால எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறாங்க. என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சொத்தை பிரிச்சு கொடுத்துச்சு, உனக்கு இது அப்பா இதாப்பா அப்பா பிரிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாண்டு கொண்டு செத்தான். இவன் முடிவு இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சார், பிக்ஸ் பண்ணிட்டார். ரைட், இது தேவனுடைய பட்டயம்ங்கிற ஒரு காரியத்தை நாங்கள் காட்டுறோம். என்னாகமும் 22:31 பிலியாம் ஒரு தீர்க்கதரிசி ஆளுடைய வார்த்தைக்கு அகேன்ஸ்டா போறாரு. சொல்றாரு நீ செய்யக்கூடாதுங்கிறாரு. வீம்புல போகும்போது நம்ம பார்க்கிறோம், இந்த கழுதையை வாயை திறக்கிறாரு. அப்புறம் 31 வசனம் அப்பொழுது கர்த்தர் பிலியாம் கண்களை திறந்தார், வழியிலே நின்று உரிவன பட்டயத்தோடு தம்முடைய கையில பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை கண்டு கண்களை திறக்கிறார். எப்பவுமே இது ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம், நம்ம என்ன நினைப்போம்னா இது கரெக்ட் நினைப்போம். ஆனா ஆண்டவர் வாய்க்க பண்ண மாட்டார். எப்ப அது நடக்கலையோ நம்ம அப்படியே பம்பிடணும், ஆண்டவரே நீங்க அனுமதிக்கலையா நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. 31வது வசனத்துல பாத்தீங்கன்னா என்னாகமம் 22:31 அப்பொழுது கர்த்தர் பிலியாமின் கண்களை திறந்தார். என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கழுதையினுடைய வாயை திறந்தார். 22 கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார், அது பேசுது. இது அவன் கேட்கல, அடுத்து தூக்கிட்டார். இந்த பட்டயத்தை பொறுத்து ஒரு வசனத்தை பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். எடுத்துக்கலாமா? எரேமியா 12:12 எரேமியா 12:12
கொள்ளைக்காரர் வனாந்திரத்தில் உள்ள எல்லா உயர் நிலத்திலும் வருகிறார்கள் கொள்ளைக்காரர். கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு தேசம் தொடங்கி மறு தேசம் மட்டும் பட்சித்துக் கொண்டிருக்கும். மாமிசாகிய ஒன்றுக்கும் சமாதானம். திரும்ப இதே தான் கிளியரன்ஸ். ஆர்டர் எப்படி கிளியர் பண்றாருன்னா அவருடைய பட்டயம். இந்த பட்டயத்தை ஒரு தேவ தூதன் தான் நிப்பாட்டிக்கிறோம். இதுதான் ஆண்டோடைய பிளான். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவமுள்ள பிதாவே துதிக்கிறேன் ஐயா. பட்டயத்தினால் விழுகிறார்கள் என்றால் எங்கள் இருக்க தலை முடி ஒன்று கூட உங்களுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அந்த விசுவாசத்தோடு எங்கள் ஓட்டத்தை ஓடுகிறோம் ஐயா. நாங்கள் உங்களுடைய பலத்த கரத்திற்குள் இருக்கிறோம் ஐயா. எங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் விட்டோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.